அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். இறாலில் எப்பவும் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணாமல் இது போல் மசாலா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்ச உடனேயுமே காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர். அதில் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வெறும் மசாலா பொருட்களை முதல்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து விடுங்க. நமக்கு இறால்ல இருந்தே தண்ணி வரும், அதுவே போதும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேல இதை எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல ஒவ்வொரு பீஸாக நம்ம இது போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமுமே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேட்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ப்ரான் 65 இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க செஞ்ச உடனேயுமே காலி பண்ணிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளை மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இது போலவே நெக்ஸ்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்சும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரான் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.